வணக்கம் நண்பர்களே, வானம் தொட அழைப்பது உங்கள் ஹர்ஷினி. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமாக, அது குழந்தையிலேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வெண்டைக்காய் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெண்டைக்காய் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ வெண்டைக்காய் எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எப்போயுமே வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் எல்லாமே நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர் கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க, சில்லிக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வெண்டைக்காயும். இப்போ வெண்டைக்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி சில்லிக்கு பார்த்தா அதாவது அட்ராக்டிவாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டுக்கலாம், பவுல் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அடுத்து இது சில்லி மசாலா இருக்குது, நம்ம கடையில் வாங்கினது தான். நீங்கள் வேணாலும் மிளகாத்தூள் வேறு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நாங்கள் ஒரே மசாலானால சில்லி மசாலா, சிக்கன் சில்லி மசாலா வந்து சேர்த்திருக்கோம். இப்போ இது போட்டுக்கலாம். இது ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப எண்ணெய் தண்ணி தெளிக்காதீங்க, எண்ணெய் நிறைய பிடிக்கும். லைட்டாக தெளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா கூட. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா எல்லா பக்கம் பரவிடுச்சு பாருங்களேன். இப்போ ஒரு வெண்டைக்காய் நல்லா பரவி இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறதுக்கு விட்டுடலாம். நல்லா மூடி போட்டு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு அயன் கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எப்பவுமே இந்த மாதிரி பொரிக்கிறதெல்லாம் அயன் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும், கடாயும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வெண்டைக்காய் அந்த வலுவழுப்புலாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா மொறுன்னு ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை சாப்பாடு, இதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நம்ம வெண்டைக்காய் சில்லி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு சவுண்ட்லேயே தெரியுது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது எதுக்கு வேணால் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கும் இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வானம் தொட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.